இன்னைக்கு இந்த வீடியோவில் எந்த ப்ராப்ளம் பேஸ் பண்ணி பார்க்க போகிறோம்னாக்கா ஒரு ஈக்குவேஷன் டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் கொடுத்துட்டு அதுலேருந்து ஆக்ஸலரேஷன் எப்படி கண்டுபிடிக்கிறதுன்னு பார்க்கணும். ஓகே, அது ஒரு கொஸ்டின். அடுத்த ப்ராப்ளம் வந்து ஒரு ஃப்ரீலி ஃபாலிங் ஆப்ஜெக்ட், அதை பேஸ் பண்ணி ஒரு ப்ராப்ளம். சரியா? ஸோ லெட்ஸ் மூவ் டு தி டாபிக். இப்போ இந்த ஈக்குவேஷனில் x = 8 + 12t - t³ அதாவது எக்ஸுங்கிற டிஸ்பிளேஸ்மெண்ட், டீங்கிறது டைம். இந்த மாதிரி ஒரு ஈக்குவேஷன் கொடுத்துட்டாங்க. இதில் என்ன கேட்டிருக்காங்கனாக்கா ரீட்டார்டேஷன் கேட்டிருக்காங்க. ஓகே, என்ன கண்டிஷனில் வெலாசிட்டி 0 இருக்கும்போது. ஓகே, அடுத்த யூனிட்டை நம்ம செக் பண்ணிட்டோம்னாக்கா எக்ஸ் வந்து மீட்டரில் இருக்குது, டைம் t வந்து செகண்டில் இருக்குது ஈக்குவேஷனில். அப்புறம் 4 ஆப்ஷனில் மீட்டர்/செகண்ட்². ஸோ எல்லாமே SI யூனிட்டில் தான் இருக்குது. ஸோ நோ ப்ராப்ளம் இன் யூனிட். ஓகே, ஸோ இதை மைண்டில் வச்சுட்டு லெட்ஸ் மூவ் டு தி சொல்யூஷன். இப்போ ஈக்குவேஷன் கொடுத்துருக்க ஈக்குவேஷன் நம்ம எடுத்துக்கிட்டாச்சு. x = 8 + 12t - t³. இதை நம்ம என்ன பண்ணணும்னாக்கா வித் ரெஸ்பெக்ட் டு டைம் டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஓகே, ஸோ அப்படின்னாக்கா நம்ம டிஃப்ரென்ஷியல் கேல்குலஸ் கொஞ்சம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுக்கணும். ஓகே, இந்த ஈக்குவேஷன் மட்டும் இல்லை, எந்த ஈக்குவேஷன் கொடுத்தாலும் நமக்கு அதை சால்வ் பண்ண தெரியணும். ஓகே, அதை ஞாபகம் வச்சுக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். இப்போ இதை டைமுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா 12 - 3t². ஓகே, இந்த மாதிரி வரும். அதாவது 8ங்கிறது கான்ஸ்டன்ட், அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் 0 ஆகிடும். 12t டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கனாக்கா 12, அப்புறம் -t³ அதை டிஃப்ரென்ஷியேட் பண்ணிங்கன்னா -3t². ஓகே, இதான் உங்களுக்கு என்னது வெலாசிட்டி ஈக்குவேஷன். சரியா? இப்போ இதில் கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, வெலாசிட்டி 0 இருக்கும்போது தான் என்னன்னு கேட்டிருக்காங்க. ஸோ வெலாசிட்டி 0 இருக்கும்போது நம்ம இந்த ஈக்குவேஷன் என்ன பண்ணணும், 0க்கு ஈக்குவேட் பண்ணணும். ஸோ அதாவது 12 - 3t² = 0. ஓகே, ஸோ இந்த கண்டிஷனில் டைம் நமக்கு என்ன வந்திருக்கு, 2 செகண்ட். ஸோ இந்த 2 செகண்டை நம்ம என்ன பண்ணணும்னா ஆக்ஸலரேஷன் ஈக்குவேஷன் நமக்கு என்ன கிடைக்குதோ அதில் இந்த வேல்யூவை சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது ஆக்ஸலரேஷன் இதில் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்னா வெலாசிட்டி ஈக்குவேஷன் இருக்கு இல்லையா, அதை மறுபடியும் டைமுக்கு டிஃப்ரென்ஷியேட் பண்ணணும். ஸோ இப்போ நீங்கள் ரெண்டாவது டிஃப்ரென்ஷியேட் பண்ண போகிறீங்க. ஓகே, ஸோ அதாவது d²x / dt² தட் இஸ் ஈக்குவல் டு -60. டிஃப்ரென்ஷியேட் பண்ணால் உங்களுக்கு இதான் வரும். இதான் உங்களுக்கு ஆக்ஸலரேஷன் ஈக்குவேஷன். இப்போ இந்த ஈக்குவேஷன் பார்த்தாலே உங்களுக்கு தெரியுது மைனஸ் சைன் வந்திருக்கு. ஸோ மைனஸ் சைன் வந்திருக்கா, அது என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா ஆக்ஸலரேஷன் வந்து குறையுது. ஓகே, அதாவது ரீட்டார்டேஷன் அப்படி இல்லாட்டி டீஸ்லரேஷன். ஓகே, அதான் அந்த நெகட்டிவ் சைன் இண்டிகேட் பண்ணுது. இப்போ இந்த ஈக்குவேஷனில் டைம் = 2 செகண்ட் இருக்கு இல்லையா, அதை இங்கே சப்ஸ்டிட்யூட் பண்ணணும். ஸோ சப்ஸ்டிட்யூட் பண்ணிங்கன்னா -12 மீட்டர்/செகண்ட்². இதுதான் ஆன்சர். ஓகே, ஸோ கொஸ்டினில் இப்படியும் கேட்க வாய்ப்பு இருக்குது. அதாவது அவங்க ஆக்ஸலரேஷன் ஃபைண்ட் ஆக்ஸலரேஷன் கேட்டுருவாங்க. 4 ஆப்ஷனில் ஒரு ஆப்ஷன் வந்து 12 மீட்டர்/செகண்ட்² இருக்கும், இன்னொரு ஆப்ஷன் வந்து -12 மீட்டர்/செகண்ட்² இருக்கும். ஸோ இந்த மாதிரி கண்டிஷன் நம்ம என்ன பண்ணுவோம், -12 மீட்டர்/செகண்ட்² தான் நமக்கு ஆன்சர். ஓகேவா? இந்த கொஸ்டின் ப்ராப்ளம் தான், அவங்க டேரெக்டாகவே ரீட்டார்டேஷனே மென்ஷன் பண்ணிட்டாங்க. ஓகே, ஸோ இந்த மாதிரி ரீட்டார்டேஷன் மென்ஷன் பண்ணிட்டாக்கா உங்களுக்கு ப்ராப்ளமில் ஒருவேளை பண்ணலைன்னா நீங்கள் நெகட்டிவ் சைனை கொஞ்சம் கேர்ஃபுல்லாக எடுத்துக்கணும். சரியா? ஸோ இந்த ப்ராப்ளம் புரிஞ்சுக்கணும்னு நினைக்கிறேன். அடுத்த ப்ராப்ளம் போயிடுவோம். இப்போ இந்த ப்ராப்ளம் இதை பேஸ் பண்ணி வருதுனாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ஃப்ரீலி ஃபால் ஆகுது, அதை பேஸ் பண்ணி இந்த ப்ராப்ளம் வருது. ஓகே, ஸோ இதில் அடுத்த கொஸ்டின் என்ன பண்ணியிருக்காங்கனாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் வந்து ட்ரா பண்ணுறாங்க. ஓகே, அட் அ சர்டன் ஹைட் டைம் = 0 இருக்கும்போது. ட்ராப்னா என்ன மீனிங்னா ஜஸ்ட் அப்படியே விடுறது. ஓகே, அதாவது இனிஷியல் வெலாசிட்டி = 0. இது அண்டர்ஸ்டாண்டிங். அடுத்தது 6 செகண்டுக்கு அப்புறம் அதே ஹைட்லேருந்து வேறு ஒரு பாலை தூக்கி போடுறாங்க. இது வந்து ட்ராப் இல்லை. ஓகே, கீழே தூக்கி போடுறாங்க வித் ஸ்பீட் ஆஃப் v. ஸோ விங்கிற ஸ்பீடில் கீழே தூக்கி போடுறாங்க. இப்போ 2 பாலுமே 18 செகண்டு, அதுக்கப்புறம் அது மீட் ஆகுது ஒரு காமன் லெவலில். இப்போ என்ன ஸ்பீடில் அந்த 2வது பாலை தூக்கி போட்டிருந்தா ரெண்டும் ஒரே பொசிஷனில் மீட் ஆகிருக்கும். இதுதான் கொஸ்டின். ஓகே, எனிவே இப்போ யூனிட்டை செக் பண்ணிங்கன்னா எல்லாம் SI யூனிட்டில் தான் இருக்குது. மீட்டர்
டைம் வந்து செகண்ட்ஸ், ஆப்ஷனில் மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை மைண்டில் வச்சுக்கோங்க. இப்போ இந்த மாதிரி கொஸ்டின்லாம் ஃபஸ்ட்டு நீங்கள் டயக்ராமில் கிளியராக இருக்கணும். சரியா? ஸோ டயக்ராம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். ஒரு கொஸ்டின் எப்படி நம்ம டயக்ராமாக மாற்றுறது. ஓகே, ஸோ இப்போ இதில் 2 பால் இருக்குது. ஸோ பால் 1, பால் 2. ஃபஸ்ட்டு இந்த பால் 1 ஃபோக்கஸ்டாக பாருங்கள். ஸோ மேலே உள்ளது செர்டன் ஹைட், அதை நாம் என்ன பண்ணுறோம், ட்ராப் பண்ணுறோம். அப்படின்னா இனிஷியல் வெலாசிட்டி u1ங்கிறது இனிஷியல் வெலாசிட்டி ஆஃப் ஃபஸ்ட்டு பால், அதை நான் u1 இண்டிகேட் பண்ணியிருக்கேன். தட் இஸ் ஈக்குவல் டு 0, ஏன்னா அதை ட்ராப் பண்ணுறாங்க. அப்போ அது நேராக கீழே வருது. ஓகே, கொஸ்டின் என்ன கேட்டிருக்காங்க, 18 செகண்டில் 2 பாலும் ஒரே லெவலில் மீட் ஆகுது. அப்போ அந்த 18 செகண்டில் நாம் என்னென்னு பார்க்கணும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஃபைனல் பாயிண்ட் கீழே இருக்கு இல்லையா, அது வந்து 18 செகண்ட், அதாவது t1, அதாவது டைம் டேக்கன் பை ஃபஸ்ட்டு பால் டு ரீச் தட் பாயிண்ட். கிளியரா? சரி, அடுத்தது செகண்ட் பால் நாம் என்ன பண்ணுறோம், 6 செகண்டு கழிச்சு ஃபஸ்ட்டு பால் போட்டு 6 செகண்டுக்கு அப்புறம் செகண்ட் பாலை கீழே தூக்கி போடுறோம். அது ஒரு பாயிண்ட். ஓகே, அடுத்தது கீழே தூக்கி போடுறோம் வித் வெலாசிட்டி ஆஃப் ஸ்பீட், வித் வெலாசிட்டி ஆஃப் v. வெலாசிட்டி, ஸ்பீட் இதில் ரெண்டுமே ஒன்று தான். ஏன்னா டைரக்ஷன் உங்களுக்கு எப்படி இருக்குது, ஸ்ட்ரைட்டாக கீழே வருது. ஓகே, ஸோ ஸ்பீடு வெலாசிட்டி அப்படி கொடுத்துருக்கானேன்னு கன்ஃபியூஸ் ஆகிக்காதீங்க. ஓகே, சரி, இப்போ அடுத்து செகண்ட் பாலில் இனிஷியல் வெலாசிட்டி u2 இஸ் ஈக்குவல் டு v, அதை எழுதியாச்சு. அடுத்தது இது 6 செகண்டுக்கு அப்புறம் தான் கீழே தூக்கி போடுறோம். ஸோ அப்படிங்கும்போது இது 18 minus 6, 12 செகண்ட். ஸோ டைம் டேக்கன் பை செகண்ட் பால் டு ரீச் அட் தட் லெவல், அது வந்து 12 செகண்ட். ஓகே, சரியா? ஸோ இப்போ இந்த பொசிஷனில் நாம் வியோட வேல்யூ கண்டுபிடிக்க போகிறோம். ஓகே, ஸோ திஸ் இஸ் ஃப்ரீலி ஃபாலிங் பாடி. ஸோ அப்படின்னாக்கா இதில் ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஆக்ட் ஆகுது, அதாவது g. ஓகே, ஸோ இப்போ இந்த கொஸ்டினில் ஜியோட வேல்யூ கொடுத்துருக்குறாங்கன்னு பாருங்கள், இதில் கொடுக்கல. ஸோ அப்படிங்கும்போது நாம் 10 மீட்டர் பர் செகண்ட் ஸ்கொயர் அசியூம் பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி 9.8 மீட்டர் பர் செகண்ட் யூஸ் பண்ணிக்கலாம். ஓகே, இப்போ இந்த 4 ஆப்ஷனில் பாயிண்டில் இருக்கான்னு ஃபஸ்ட்டு பார்த்துக்கோங்க. ஸோ இந்த கொஸ்டினை பொறுத்த வரைக்கும் பாயிண்டில் இல்லை. ஸோ அப்படிங்கும்போது ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டியை 10 மீட்டர் பர் செகண்ட்லேயே நம்ம எடுத்துக்குவோம். ஓகேவா? சரி, ஓகே, ஃபஸ்ட்டு பால். இப்போ இந்த ஃபஸ்ட்டு பாலும் செகண்ட் பாலும் டிஸ்டன்ஸ் கவர்டு என்னது சேம் தான். ஏன்னா அது ரெண்டும் ஒரே லெவலில் மீட் ஆகும்போது தான் நம்ம வெலாசிட்டி என்னன்னு கண்டுபிடிக்கிறோம். ஸோ அப்படிங்கும்போது டிஸ்பிளேஸ்மெண்ட் கவர்டு பை ஃபஸ்ட் பால், செகண்ட் பால் ரெண்டுமே சேம். ஸோ காமனாக நாம் எஸ்ன்னு எடுத்துக்கிட்டோம். சரியா? அப்புறம் ஈக்குவேஷனை டைமில் தான் சொல்லியிருக்காங்க. ஸோ டிஸ்பிளேஸ்மெண்ட் ஈக்குவேஷன் இன் டேர்ம்ஸ் ஆஃப் டைம் என்னென்னு பார்க்கும்போது ஜென்ரல் ஈக்குவேஷன் ut ப்ளஸ் ஆஃப் a டைம் ஸ்கொயர். ஓகே, ஸோ அதை இங்கே யூஸ் பண்ணிக்கிறேன். அதாவது யூங்கிற இனிஷியல் வெலாசிட்டி, ஃபஸ்ட்டு பாலுக்கு டைம் வந்து t1 எடுத்துக்கிட்டாச்சு, ப்ளஸ் 1/2 g டைம் t1 ஸ்கொயர். ஸோ ஃபஸ்ட்டு பாலுக்கு யூவோட வேல்யூ 0, அதை எழுதியாச்சு. அப்புறம் 1/2 ஜியோட வேல்யூ 10, அதை சப்ஸ்டிட் பண்ணியாச்சு. ஃபஸ்ட்டு பால் அந்த லெவலுக்கு வரது எவ்வளோ டைம் எடுத்துக்கிட்டு 18 செகண்ட் எடுத்துக்கிட்டு. ஸோ 18 ஸ்கொயர். இதை சிம்ப்ளை பண்ண 5 × 18 ஸ்கொயர். இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ண வேண்டாம். சரியா? அது டைம் வேஸ்ட்டு தான். நம்ம ஃபைனலாக அதை எப்படி மாடிஃபை பண்ணுறது பார்ப்போம். இப்போ செகண்ட் பால் இதுலேயும் டிஸ்பிளேஸ்மெண்ட் நமக்கு எஸ்ன்னு தான் வரும். ஸோ எஸ் இஸ் ஈக்குவல் டு இனிஷியல் வெலாசிட்டி இன்டூ டைம் ப்ளஸ் 1/2 g டைம் ஸ்கொயர். இதுதான் ஜென்ரல் ஈக்குவேஷன். இதில் இனிஷியல் வெலாசிட்டி என்னது வின்னு நம்ம எடுத்துக்கிட்டோம். ஸோ v, அப்புறம் டைம் வந்து t2 ப்ளஸ் 1/2 g டைம் t2 ஸ்கொயர். ஓகேவா? இதில் டைம் செகண்ட் பால் எவ்வளோ எடுத்துக்கிட்டு 12 செகண்ட். ஸோ அப்போ 12 இன்ட்டு velocity v plus 1/2 g வந்து 10. ஸோ 10 × 12 ஸ்கொயர். சரியா? இதை
12v plus 10 by 2 வந்து 5 வரும். ஸோ 5 into 12 square. இதை நம்ம எப்படி எடுத்துக்கலாம்? இப்போ displacement covered by first பாலும் சரி செகண்ட் பாலும் சரி ரெண்டுமே சேம். அப்போ ரெண்டு ஈக்குவேஷன் நம்ம என்ன பண்ணலாம்? ஈக்குவேட் பண்ணலாம். அதாவது 5 into 18 square corresponds to first ball equal to 12v plus 5 into 12 square. இது வந்து corresponds to second ball. சரியா? இப்போ ரெண்டு ஈக்குவேஷனையும் 12ஆல் சிம்ப்ளை பண்ணுவோம், டிவைட் பண்ணுவோம். ஓகே, ஸோ 12ஆல் டிவைட் பண்ணினாக்கா 5 into 18 square divided by 12, அதாவது 18 into 18 divided by 12, அதாவது 18 into 3 by 2 வரும். ஸோ சிம்ப்ளை பண்ணினா 27 வரும். ஓகே, அடுத்தது ரைட் ஹேண்ட் சைடில் v ப்ளஸ் ஒரு 12 கேன்சல் ஆகிடும். 5 into 12 60. ஸோ இதை ஃபர்தராக சிம்ப்ளை பண்ணினாக்கா v equal to 75 meter per second. சரியா? ஸோ இந்த வெலாசிட்டியில் செகண்ட் பாலை கீழே தூக்கி போட்டாக்கா 18 செகண்டுக்கு அப்புறம் ரெண்டுமே ஒரே லெவலுக்கு வரும். இது அண்டர்ஸ்டாண்டிங். ஓகே, ஸோ ஐ திங்க் செகண்ட் கொஸ்டின் இஸ் கிளியர் டு யூ. அடுத்தது ப்ரீவியஸ் வீடியோவில் நான் இந்த கொஸ்டின் கேட்டிருந்தேன். ஓகே, அதாவது என்னதுனாக்கா ஒரு ஆப்ஜெக்ட் இருக்குது, 30 மீட்டர் பர் செகண்டில் ட்ராவலிங் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், அப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் 40 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த்தாக மாறிடுது. இதில் நம்ம ப்ராப்ளமாக சால்வ் பண்ணுறோம். எப்படி சால்வ் பண்ணோன்னா, அது ஈஸ்ட்டுக்கு பதிலாக நம்ம வெஸ்ட்னு அசியூம் பண்ணி நான் டயக்ராம் வரைஞ்சி செஞ்சேன். ஓகே, ஸோ உங்கள்கிட்ட என்ன டாஸ்க் கொடுத்துருந்தேன்னா இந்த கொஸ்டினுக்கான டைரக்ஷன் எப்படி இருக்குன்னு கேட்டிருந்தேன். ஓகே, ஸோ இந்த கொஸ்டினுக்கான டைரக்ஷன் எப்படி இருக்குன்னா, ஃபிகர் ஏல நம்ம ஆஸ் இட் இஸ் வரைஞ்சிருக்கோம். அதாவது யூ வெக்டார் தான் இனிஷியல் வெக்டார். ஸோ இனிஷியலாக அது டுவர்ட்ஸ் ஈஸ்ட் டைரக்ஷனில் நகருது. அப்புறம் 10 செகண்டுக்கு அப்புறம் நார்த் டைரக்ஷனில் நகருது. ஓகே, அதை வந்து வி வெக்டாரை இண்டிகேட் பண்ணியிருக்கேன். ஸோ யூ வெக்டார் 30 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் ஈஸ்ட், வி வெக்டார் 40 மீட்டர் பர் செகண்ட் டுவர்ட்ஸ் நார்த். இப்போ இந்த ட்ரையாங்கிளை க்ளோஸ் பண்ணுறோம். ஓகே, ஸோ ட்ரையாங்கிளெல்லாம் அப்ளை பண்ணுறோம். ஸோ அப்ளை பண்ணாக்கா அந்த ஹைபாட்டனியூஸ் என்ன இண்டிகேட் பண்ணுதுன்னா யூ வெக்டார் ப்ளஸ் வி வெக்டார். இதான் அந்த சம்மேஷன்லாம். ஆனால் நமக்கு ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன் தான் பார்க்குறோம். ஆக்ஸலரேஷன்ங்கிற ஃபார்ம்லாம் என்னது? வி வெக்டார் மைனஸ் யூ வெக்டார் வரும். ஸோ ஃபிகர் ஏல மைனஸ் சைன் வரல, வி வெக்டார் மைனஸ் யூ வெக்டார், யூக்கு முன்னாடி மைனஸ் சைன் வரணும். ஸோ அப்படின்னா நம்ம யூ வெக்டாருக்கு பதிலாக மைனஸ் யூ வெக்டார்னு எடுத்துக்கணும். ஸோ அதான் ஃபிகர் பியில் வரைஞ்சிருக்கேன். ஸோ மைனஸ் யூ வெக்டார்னா அது வேறு இல்லை, ஜஸ்ட் அப்படியே அதுக்கு ஒரு ஆப்போசிட் டைரக்ஷனில் ஒரு ஏரோ மார்க். ஸோ மைனஸ் யூ வெக்டார், அப்புறம் வி வெக்டார் வந்து டுவர்ட்ஸ் நார்த். சரியா? ஸோ இந்த மாதிரி கன்ஸ்ட்ரக்ட் பண்ணணும். அதுக்கப்புறம் க்ளோசிங் சைட் ஆஃப் தி ட்ரையாங்கிள், அது வந்து வி வெக்டார் ப்ளஸ் ஆஃப் மைனஸ் யூ வெக்டார். கிளியரா? ஸோ இப்போ இந்த ஃபிகர் பியில் தான் உங்களுக்கு டிஃப்ரென்ஸ் இன் வெக்டார் கிடைக்கிது. ஸோ இப்போ ஆக்ஸலரேஷன் டைரக்ஷன் ஃபிகர் பி இருக்கிற மாதிரி மாடிஃபை பண்ணி தான் பார்க்கணும். சரியா? ஸோ ஃபிகர் பியில் இப்போ நமக்கு டைரக்ஷனாக இருக்குது நார்த் வெஸ்ட். ஸோ இப்போ இதில் டைரக்ஷன் கேட்டிருந்தாங்கன்னா ஆன்சர் இஸ் நார்த் வெஸ்ட். ஓகே, ஸோ இந்த ட்ரையாங்கிளெல்லாம் நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிக்கணும். தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட். ஓகே, சரி. அடுத்தது இந்த கொஸ்டினில் 50 கிலோகிராம் மாஸ் கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ்லேருந்து ட்ராப் ஆகுது 10 மீட்டர் எபோவ் தி ஃப்ளோர். கிராவிட்டி ஃப்ரீ ஸ்பேஸ் அப்படின்னாலே ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி ஜியோட வேல்யூ என்னவாயிடும்? 0 ஆகிடும். சரியா? ஸோ 0னாக்கா அந்த இடத்துல நம்ம என்ன அப்புறம் ஃபார்முலா யூஸ் பண்ணோன்னா கன்சர்வேஷன் ஆஃப் மொமெண்டம், அதாவது மாஸ் இன்ட்டு வெலாசிட்டி. ஓகே, இனிஷியல் மொமெண்டம் ஃபைனல் மொமெண்டம் ரெண்டுமே சேமாக இருக்கும். ஓகே, இந்த கான்செப்டை யூஸ் பண்ணி இந்த ப்ராப்ளமை சால்வ் பண்ணணும். ஓகே, ஸோ அடுத்தது ஒன் மோர் பாயிண்ட் என்னதுன்னா ஆக்ஸலரேஷன் டியூ டு கிராவிட்டி இதில் ஆக்ட் ஆகலை அப்படிங்கும்போது வெலாசிட்டி மாறுமா மாறாதா? மாறாது. ஓகே, ஸோ வெலாசிட்டி வில் நாட் சேஞ்ச். அப்போ டிஸ்டன்ஸ், ஏன்னா கொஸ்டின் அவங்க என்ன கேட்டிருக்காங்க? டிஸ்டன்ஸ் தான் கேட்டிருக்காங்க. டிஸ்டன்ஸ் எப்படி நம்ம கண்டுபிடிக்கணும்?
ஸ்பீட் இஸ் ஈக்குவல் டிஸ்டன்ஸ் பை டைம் டேக்கன். இந்த ஃபார்முலா இருக்குல்ல, இதை யூஸ் பண்ணி நாம் கண்டுபிடிச்சிக்கணும். ஓகேவா? ஸோ இந்த ப்ராப்ளமை இப்போ நான் சொன்ன ஹிண்ட்டை யூஸ் பண்ணி நீங்களே ட்ரை பண்ணுங்கள். இதுக்கான சொல்யூஷனை நெக்ஸ்ட் வீடியோவில் பார்ப்போம். ஓகே, தேங்க்யூ.